सर्वभूततमन्नीलमावो मनोन्मन्नीलमाहावो इच्छाशक्तिरमावो ज्ञानशक्तिरमावो क्रियाशक्तिरमाहावो भवश्यदेवश्यवतनीलमाहावो पुरीकमाजदलडानिदक्षत्ये कपते विपते च चतुष्पदे अट्टापदे नवपदे भवो विशेषसहस्राक्षरा परमेयो मन्नं सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु महदैश्वर्यापि विद्धिरस्तु सकलकार्यजयप्राप्तिरस्तु सर्वाभीष्टसिद्धिरस्तु महदैश्वर्यापि विद्धिरस्तु सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु सकलकार्यजयप्राप्तिरस्तु மதன், எங்க அப்பாவும் அம்மாவும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்ததுனால என் வாழ்க்கையும் சரியா அமையாம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு பரிசா இந்த தாலி என் கழுத்துல சீக்கிரம் ஏற போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதன். எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மதன். ஹே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானும் டாக்டர், நீயும் டாக்டர். எதுக்கு நீ நானும் பிரிச்சு பேசுற? நம்ம ரெண்டு பேரும் சமமான லைஃப் பார்ட்னர்ஸ். ஓகே? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து போலாம். மதன் மச்சான், ஹேய் சங்கரி, நீ எதுக்கு இங்க வந்த? போ 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 போ. என்ன மச்சான், பூமிக்கு அக்காவை மாட்டுற மாதிரி என்னையும் மாட்டுறீங்க? என்ன மதன், எவ்வளவு உங்களை மச்சான் மச்சான்னு கூப்பிடுறா? அது அது இவ குழந்தை சுப்ரியா, இவ இப்படிதான் கூப்பிடுவா. உனக்கு இவரை தெரியுமா? இவரை தெரியாதா? பூமிக்கு அக்காவுக்கு மச்சான். என்னது இது, கையில தாலி மாதிரி இருக்கு? எனக்கும் இந்த மச்சானுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். நீயும் வந்துரு. வர வர வர. நான் ஏற்கனவே மதன் அங்கிளுக்கும் சக்தி அக்காவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை வீரகாளி அம்மனோட அருளால தடுத்து நிறுத்தி மதன் அங்கிளுக்கும் பூமிக்கு அக்காவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சவன். நடக்காத கல்யாணத்துக்கு தாலி வேற, பூஜை வேற. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன். என்னம்மா சங்கரி யோசிச்சுட்டு இருக்க? நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. ஏன்னா நிச்சயதார்த்தமே நின்னு போச்சே. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஜோசியம் பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க டாக்டர் அக்கா, நீங்க ஜோசியம் பாத்தீங்களா? சுப்ரியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பொண்ணு சரியா வாயாடி. இவ சொல்றதுக்குலாம் நீ ஃபீல் பண்ணாத. நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வா, நம்ம போலாம். சொன்ன கேளு சுப்ரியா, நீ வா, நம்ம போலாம். வா வா. கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உங்க கல்யாணத்தை நிறுத்தி பூமிக்கு அக்கா வாழ்க்கையை காப்பாற்றணும். நான் இருக்கும் போது உங்க கல்யாணத்தை நடத்த விட்டுருவனா? அப்பாடா, இவ்வளோ நேரம் தேடி தேடி இப்பதான் ஒரு பிசிஓ பார்த்துருக்கேன். முன்னெல்லாம் டீ கடை வாசல்ல, மளிகை கடை வாசல்ல, ஜெராக்ஸ் கடை வாசல்ல அங்கங்க பிசிஓ தொங்கும். இப்பெல்லாம் பார்த்தா அத்தி பூத்த மாதிரி எங்கேயோ ஒரு கடையில தான் இருக்கு. சீக்கிரம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணும்.
என்ன பாப்பா போனே பார்த்துட்டு இருக்க? அங்கிள் ஒரு ஃபோன் பண்ணணும். இந்தாங்க இந்த 5 ரூபாய் காயின் வச்சுட்டு 5 ரூபாய் காயின் கொடுங்க. ஏமா போன் ஒயரோட நீ எல்லாம் போன்ல பேச வந்துட்ட, உனக்கு ரிசீவ் எட்டுமா? போ போ, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டு வந்து பேசு. என்னாச்சு இப்படி சொல்லிட்டீங்க? நான் இப்ப எப்படி போன்ல பேசுறேன்னு பாருங்க. எப்படி? இப்ப எப்படி? காசை கொடுங்க. நீ கில்லாடிதான், நீ பண்றத பார்த்தா எப்பவுமே இப்படிதான் பேசு போல இருக்கு. இந்த கடை மாதிரி நான் இத்தனை கடையில போன் பண்ணிருக்கேன். ம், ம். நான் எவ்வளவா பாத்துட்டேன், இதுனா பெரிய விஷயமா? அதான் இத பார்த்தாலே தெரியுதே. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? காசை கையில கொடுங்க. அம்மா தாயே, நீ சாதாரண பிறவி இல்ல, தெய்வ பிறவி. இந்த வர இரு. இந்தா கீழே விந்திராமா போன் பேசி முடிச்சு பத்திரமா வீடு போய் சேர. நம்ம போனுக்கு யாரு போன் பண்றது? ஒண்ணு சக்தி அக்காவா இருக்கணும், இல்ல கண்டிப்பா சங்கரியா தான் இருக்கும். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ பூமிகா அக்கா, நான் தான் உன் தங்கச்சி சங்கரி பேசுறேன். ஏய், சங்கரியா பேசுறது? ஆமாக்கா, நான் உன் தங்கச்சி சங்கரி தான் பேசுறேன். சங்கரி, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். இதோ நீயே போன் பண்ணிட்ட. உனக்கு ஆயுசு 100. அது இருக்கட்டும், நான் உனக்கு போன் பண்ணாம வேற யார் உனக்கு போன் பண்ண போறா? உன் மேல என்னை விட இவ்வளவு அக்கறை எடுத்துக்க யாருக்கா? சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ துணி எல்லாம் துவைச்சிட்டு இருக்க சங்கரி. உன் வாழ்க்கையே கந்தலாக போது நீ துணி துவைச்சிட்டு இருக்கியா? என்ன சொல்ற? மதன் மச்சான் பத்தி சுப்ரியாக்காவை பத்தி நான் உன்கிட்ட தனியா பேசணும். என்ன விஷயம் சங்கரி? நீ உடனே வீட்டை விட்டு வெளியே வா. எங்க வர்றது? எங்க வந்து பாக்குறது? எங்க ஹாஸ்டலுக்கு வா. சரி சரி, உடனே வர சங்கரி. நல்ல வேளை அத்தை வீட்ல இல்ல. இதோ துணி எல்லாம் காய போட்டு வந்துடுறேன். சும்மா பேசாம சீக்கிரம் கிளம்பு. இதோ உடனே வந்துடுறேன் சங்கரி. சங்கரி, என் மச்சானை பத்தியும் சுப்ரியாவை பத்தியும் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு சங்கரி. அதை கேட்டதுல இருந்து என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. சீக்கிரம் சொல்லு. மதன் மச்சானுக்கும் சுப்ரியாக்காவுக்கும் அடுத்த வர கல்யாணம். ஆமாக்கா, இதை சொல்லதான் நான் உன்னை வர சொன்னேன். என்ன சொல்ற சங்கரி? நீ சொல்றது உண்மையா? நான் சொல்றது எல்லாம் உண்மைதான்க்கா. என்ன சங்கரி, நான் அந்த வீட்ல தான் இருக்கேன். இந்த விஷயம் எனக்கே தெரியல. உனக்கு யாரு சொன்னா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் கோயிலுக்கு போயிருந்தேனா, அங்க மதன் மச்சானையும் சுப்ரியாக்காவையும் ஒன்னா சேர்த்து பார்த்தேன். மதன் மச்சான் சுப்ரியாக்காவை பார்த்து புது தாலியை காட்டி அடுத்த வாரம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் சொன்னத நான் என் கண்ணால பார்த்தேன். அக்கா, நீ இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போற? நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல சங்கரி. எனக்கு கடவுள் மாதிரி உதவி செய்யற சக்தி அக்காவும் இப்ப ஜெயில இருக்காங்க. அத்தையும் மச்சானும் எனக்கு எதிரா செய்யற துரோகத்தை எதிர்த்து தைரியமா தட்டி கேட்க யார் இருக்கா? சக்தி அக்காக்கு அடுத்தபடியா இந்த கடவுள் தான் எனக்கு துணையா இருக்கணும். மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை அந்த விநாயகர் தான் தடுத்து நிறுத்தணும். என்னக்கா எப்ப பார்த்தாலும் கடவுளையே சொல்லிட்டு இருக்க? என்ன மாதிரி திக்கற்றவங்களுக்கெல்லாம் தெய்வம் தான் துணை.
கடவுளை தவிர எனக்கு வேற யாருமா இருக்காங்க? கடவுள் எல்லா நேரத்துலயும் உன் பக்கத்திலேயே இருக்க முடியுமா? இல்ல உன்னை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற வேலையா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின கடவுள் கல்யாணத்தையும் நிறுத்துவாருன்னு நீ எந்த நம்பிக்கையில சொல்ற? முதல்ல உன் மேல நம்பிக்கை வைக்கா. உன்னாலேயும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கா. அது எப்படி என்னால முடியும்? அப்படியே நம்ம மச்சானையும் அத்தையும் எதிர்த்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்றேன்னு வெச்சுக்கோ, என்ன கொலை கூட செய்ய தயங்க மாட்டாங்க. அப்புறம் என்னால அந்த வீட்லயே இருக்க முடியாதுடி. நீ அந்த வீட்ல இருந்தா உனக்கு என்ன தேசிய விருதா கொடுக்க போறாங்க? நீ அந்த வீட்லயே இருக்கணும், கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தணும், அவ்வளவுதானே? அதுக்கு என்கிட்ட சரியான ஐடியா இருக்கு. அது என்ன சங்கரி? சீக்கிரம் சொல்லு சொல்லு. அக்கா, நீ நானும் சுப்ரியாக்காவை போய் பாப்போம். நீயும் மதன் அங்கிளும் மறுநாட்டுல இருந்தது, கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கினது, இப்ப நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சுப்ரியாக்கா கிட்ட சொல்லிடு. நான் எங்க போய் சுப்ரியாவை பாக்குறது? அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது? சுப்ரியாக்கா கிட்ட அவங்க போன் நம்பர் வாங்கினல. என் ஹாஸ்டல்ல என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்கள இங்க வர சொல்ல போறேன். நீயும் அப்ப வந்திருக்கா. சுப்ரியாக்கா வந்தோடனே மதன் மச்சனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி நீ பிடிவாதமா சொல்லு. சுப்ரியாக்காவும் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சா அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? சுப்ரியாக்கா படிச்சவங்க, தெளிவா இருப்பாங்க. உன்னை மதன் மச்ச ஏமாத்தின மாதிரி சுப்ரியாக்காவை ஏமாத்தவே முடியாது. சுப்ரியாக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்க்கா. ஆமா சங்கரி, நீ சொல்றதுதான் எனக்கு சரின்னு படுது. சுப்ரியாக்கு இது தெரிஞ்சா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆமா சங்கரி, இத்தனை வயசு ஆகுது, எனக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் தோண மாட்டேங்குது. உனக்கு இந்த சின்ன வயசுலயே எப்படி இதெல்லாம் தோணுது? இதெல்லாம் உனக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்களா? இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி தர வேலை இல்லக்கா. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் டிவி சீரியல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மதன் மச்சான் மாதிரி தப்பான ஆட்களை எப்படி பழி வாங்கணும்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. இவ்வளவு பார்த்த சுப்ரியாக்காவும் பார்த்துருவாக்கா. சரி சங்கரி, பாத்துருவோம். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோம். ஆமா சங்கரி, இத விடக்கூடாது. பாத்துருவோம் பாத்துருவோம். வரேன். சரிக்கா. டேய் மதன், சுப்ரியா அந்த மாங்கல்யத்தை பார்த்தாளா? டேய், டேய், என்னடா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம உள்ள வந்துட்டு இருக்க? சரி, சுப்ரியா கிட்ட மாங்கல்யத்தை காமிச்சியா? சுப்ரியா அந்த மாங்கல்யத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாளா? மா, சுப்ரியா அந்த மாங்கல்யத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாமா. ஆனா ஒரு சிக்கல் நடந்து போச்சுமா. அப்படி என்னடா சிக்கலு? என்ன அந்த சங்கரி பாத்துட்டாமா. டேய், அந்த சங்கரி சுப்ரியா கண்ணில் பட்டுட்டாளாடா? இப்ப வருவானே நான் எதிர்பார்க்கலாமா. கோயிலுக்கு போனா அங்க இந்த குட்டி பிசாசு கண்ணில் பட்டா. ஏற்கனவே இவளாலதான் எனக்கும் சக்திக்கும் நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போச்சு. இப்ப சுப்ரியாக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தையும் நிறுத்துறோம்னு ரொம்ப பயமா இருக்குமா. மா, எனக்கு ஒன்று தோணுது. இனிமே கோயில்ல கல்யாணம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேம்மா. கோயில்ல கல்யாணம் பண்ண போனா அதுவும் நடக்காம போயிடுச்சு. சுப்ரியா கூட நிச்சயதார்த்தமும் கோயில்ல நடத்தலாம்னு நினைச்சோம், அதுவும் நடக்கல. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயமோ கோவில்ல வைக்க வேணாமா.
எந்த ஒரு நல்ல விஷயமும் கோவில்ல வைக்க வேணாமா? ஆமாமா, இனிமே கோயில்ல எந்த நல்ல விஷயமும் நடத்த வேணாமா? அதனாலதான் இதோ சாமி விபூதி கூட அழைச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க கோயிலுக்கு போய் நல்ல விஷயம் நடத்தினாதானே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம். இது அயோக்கியத்தனமா? நம்ம பண்றது எல்லாமே அயோக்கியத்தனமா? சொல்லுமா. ஆமா, என்ன மறைச்சு சத்யாக்காவை கல்யாணம் பண்ணலான்னு பாத்தீங்க. இப்ப மறுபடியும் என்ன மறைச்சு சுப்ரியாவை கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறீங்க. என் வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடுமா? சும்மா விட முடியாதுமா, விடவும் கூடாதுமா. விடக்கூடாதுன்னா நான் விட்டுருவேனா? இல்ல அந்த கடவுளுக்கு தான் கண் இல்லையா? பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம் தானே. இதுல சாமியை வேற குறை சொல்லிக்கிட்டு வேற என்னமா பண்றது? சாமியை தான் குறை சொல்லி ஆகணும். ஏண்டா மதன், நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அந்த குட்டி பிசாசு சுப்ரியா கண்ணுல பட்டு தொலைஞ்சிட்டா நாம சக்தியை கூட சமாளிச்சலாம்டா. ஆனா அந்த சங்கரியை சமாளிக்கிறது ரொம்ப சிரமம்டா. டேய், இப்ப என்னடா பண்றது சொல்லுடா. மா, அந்த சங்கரி சுப்ரியோட போன் நம்பரை வாங்கியிருக்கா. இந்நேரம் அந்த சங்கரி பூமிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாமா. ஆமாமா, கண்டிப்பா சொல்லியிருப்பா. ஏய் பூமிகா, வாங்க. எங்கடி போயிட்டு வர? ஓ, நீ தனியா போயிட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? டேய் மதன், இனிமே இவளை இந்த வீட்ல வச்சிருந்தோம் நமக்கு தான் ஆபத்து. என்னைக்கு நம்ம யார்கிட்டயும் சொல்லாம வெளியில தனியா போயிட்டு வராளோ அப்பவே நம்ம மேல இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சுடா. இவளுக்கு மறுபடியும் பயம் வர மாதிரி ஏதாவது பண்ணாதான் இவ பொட்டி பாம்பா இங்க அடங்கி இருப்பா. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, இவளுக்கு நாம பொட்டி பாம்பா அடங்கி இருக்க வேண்டிய நிலைமை வந்துரும்டா. பாரு, இவ்வளவு பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாது அப்பா மாதிரி நிக்கிறா பாரு. என் மகனுடைய வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம எங்க நிம்மதியும் கெடுத்துட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்க. ஏய், எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். அந்த குட்டிச்சாத்தா சங்கரியை தான் பாத்துட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லிருப்பாளே எனக்கு சுப்ரியாக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு. அதை எப்படி நடக்க விடாம தடுக்கதான் நீ பிளான் பண்ணிட்டு வரியா? நானே இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கும் சுப்ரியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. இப்ப நீயா தெரிஞ்சுக்கிட்ட, எனக்கு ஒரு வேலை மிச்சம். இப்ப நீ இந்த விஷயம் தெரிஞ்ச என்ன என் கல்யாணத்தை நிறுத்த போறியா? ஏற்கனவே எனக்கும் சுப்ரியாவுக்கும் நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்துல நீ வழி நடுக்க அழுதுட்டே வந்ததுனால தான் நடக்கிற இந்த நிச்சயதார்த்தமே நின்று போச்சு. இப்ப அடுத்த வாரம் நடக்க போற கல்யாணத்தை அழுது நிறுத்தலாம்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஏன் மச்சான், நான் உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னும் அழுதுட்டே தானே இருக்கேன். இந்த வீட்ல எனக்கு அழறதுக்கு கூட உரிமை இல்லையா மச்சான்? இப்ப எனக்கே தெரியாம நீங்க சுப்ரியம்மாவை கல்யாணம் பண்ண போறீங்களே, இது நியாயமா? நானே உங்களுக்கு சுப்ரியம்மாவுக்கும் என் கண் எதிரிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேனே. இப்ப எப்படி என்கிட்ட சொல்லாம எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்லி அழணும்னு நினைக்கல. ஏன் இந்த கல்யாணத்தை மறைச்சு நடத்துறீங்கன்னு தான் கேக்குறேன் மச்சான். ஏய், என்னடி லா பேசுற? எனக்கும் சுப்ரியாக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நாங்க உன்னை இப்படியே விட்டா நீ இன்னமும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. என்ன மச்சான், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த எனக்கு உரிமை இல்லையா? நீங்க சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் பாருங்க. நான் சுப்ரியம்மா கிட்ட போய் எனக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பாருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். ஏய், என்ன ரொம்ப தைரியமா போச்சா? என்ன
கோர்ட்ல இருந்து திரும்ப வந்ததுல இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லையே. என்னையெல்லாம் அவங்க கொடுத்த தைரியமா? நான் அப்படி சொல்லலையே மச்சான், நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நான் சொன்னது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு தான். நிறுத்துவடி நிறுத்துவ. அதுக்கு முன்னாடி நான் நிறுத்துறேன் சங்கரியோட மூச்சை. அந்த குட்டிச்சாத்தா பேச்ச கேட்டுதானே நீ எந்த அளவுக்கு பேசுற? அன்னைக்கு அப்படிதான் கோர்ட்ல எனக்கு டைவர்ஸ் கிடைக்காதபடி தடுத்து நிறுத்தினா. இப்ப எனக்கும் சுப்ரியாக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறாளா? சங்கரி முளைச்சு 3 இலை கூட விடல. அவளுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா எனக்கு எவ்வளவு தெரியும்? அவ உயிரோட இருந்தா தானே இப்படி எல்லாம் பண்ணுவா. அவ செத்துட்டா செய்ய மாட்டால.